நைனா தீவில் பூசகர் ஒருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி பலியாகியிருக்கிறார். அதேபோன்று நாட்டின் பல பகுதிகளில் சிலர் திட்டமிட்டு எரிபொருளை பதுக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் கூட்டாக இணைந்து தாக்குதலை ஆரம்பித்தன. அந்த தாக்குதல் நடவடிக்கையானது இன்று மிகப்பெரிய தாக்குதலாக மாறியிருக்கிறது. ஈரானை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கின் பல்வேறு அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோன்று இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வருகிறது. அதேபோன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட ஈரானை நோக்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் என்பது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என்ற இந்த மூன்று தரப்புக்கு இடையில் நடந்தாலும் கூட இது பல்வேறு நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதாவது இன்று உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை சடுதியாக அதிகரித்திருக்கிறது. அதேபோன்று ஆர்மோஸ் நீரிணையை ஈரான் தரப்பு மூடியிருப்பதன் காரணமாக அந்த வழியில் கப்பல்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தமானது தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் பல்வேறு நாடுகள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும். இலங்கைக்கும் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. இப்படியான நிலையில் இதனை பயன்படுத்தி சிலர் தங்களுடைய சொந்த நலனுக்காக மக்களை மேலும் சிரமத்துக்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகளையும் கூட மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கடந்த 3ஆம் தேதி அனுராதபுரம் மற்றும் புல்மோட்டை ஆகிய பகுதிகளில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் திட்டமிட்டு எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானிலே நடைபெற்று வரக்கூடிய போர் சூழலில் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. அதேபோன்று இங்கும் கூட தற்காலிகமாக ஓரிரு தினங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு காணப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதை போன்று மிக நீண்ட வரிசையிலிருந்து மக்களும் கூட எரிபொருளை நிரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிலர் சட்டவிரோதமான முறையில் அதிக அளவில் எரிபொருட்களை பெற்றுச் சென்று பதுக்கி வைத்து அதனை அதிக விலையில் விற்பதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. அப்படி தெரிய வந்த ஒருவர் அனுராதபுரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு கால்நடை பண்ணை செய்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அவர் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பண்ணையில் 1900 லிட்டர் டீசல் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது 2 விடயங்கள். ஒன்று, அவர் அந்த எரிபொருளை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருக்கின்றார். எரிபொருள் வைத்திருக்கக்கூடிய அனுமதி பத்திரம் அவரிடம் இல்லை. மற்றது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அது இருக்கின்றது. அதாவது எரிபொருளை வைத்திருப்பதற்கான சில பாதுகாப்பு வரம்புகள் இருக்கின்றன, சில நடைமுறைகள் இருக்கின்றன. இவை எதுவும் இல்லாமலே மிகப்பெரிய அளவில் அவர் இந்த எரிபொருளை வைத்திருந்தமை கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று புல்மோட்டை பகுதியில் 390 லிட்டர் டீசல் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதல் இலங்கைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. சில நேரங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் அலைமோதுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பொருட்கள விலையேற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சற்று மனிதாபிமான ரீதியில் நடந்து கொள்ள வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படியான சட்டவிரோத செயல்களில் பலர் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான நபர்கள் தொடர்பான தகவல்கள் அறிந்தால் பொதுமக்கள் உடனடியாக 119 என்ற அவசர இலக்கத்துக்கு அவ்வாறான நபர்கள் தொடர்பாக அறியப்படுத்தலாம். அப்படி அறியப்படுத்தப்பட்ட அடிப்படையிலேயே இந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று மற்றொரு செய்தி தான், நேற்றைய தினத்தில் நைனா தீவு பகுதியில் ஒருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி பலியாகி இருக்கின்றார். இது அந்த பகுதியில் இருந்த 2 பூசகர்கள் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது குறித்த பிரதேசத்தில் இருந்த 2 பூசகர்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியிருக்கின்றது. அந்த கைகலப்பை தொடர்ந்து ஒரு பூசகர் வாழ்வெட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வாழ்வெட்டுக்கு இலக்கான ஒரு பூசகர் பலியாகி இருக்கின்றார். வாழ்வெட்டினை மேற்கொண்ட பூசகர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகளை வடக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுபோன்று மேலும் பல தகவல்களோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.